வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜுவல் தீஃப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சைஃப் அலி கான், ஜெய்தீப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு முழுக்க ஒரு ஹைஸ் த்ரில்லர் மூவி. அதாவது ரெட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலை உயர்ந்த டைமண்டை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய கதை. அந்த டைமண்டை எப்படினாவது கொள்ளையடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்தீப் யோசித்துக்கிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர் பயங்கரமான ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெறும் கையிலேயே அடிச்சு கொலை பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இவர் டெரரான ஆளு. அவர் இந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அது ஒருத்தனால தான் முடியும். அவர் தான் சைஃப் அலி கான். அவர் தான் ஒரு தலை சிறந்த ஒரு ஜுவல் தீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைஃப் அலி கான் இந்த வேலையை பண்ண வைக்கணும் அப்படின்னா அவருடைய குடும்பத்தை வச்சு மிரட்டி அவரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைஃப் அலி கானும் இதை பண்ண ஒத்துக்கிறாரு. அதுல எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு, டுவர்ட்ஸ் இந்த டைமண்டை அவர் கொல்ல அடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. டூம் ரேஞ்சுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் கொடுக்கணும்னு சொல்லி யோசித்திருக்காங்க. பட் ஹேஸ்ட் இருக்க தான் செஞ்சது. ஆனா இந்த படத்துல ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான ஹேஸ்ட் த்ரில்லர் அடிப்படையே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் மற்றும் எக்ஸைட்மெண்ட் தான். எப்படி இந்த திருட்டு நடக்க போது, எப்படிலாம் இவங்க பிளான் பண்ணாங்க, இவர் மாட்டிப்பாரா இல்லையா, அதுல இருந்து இவர் எப்படி வெளி வருவாரு, ஆப்ஷன் பி பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு விஷயம் ப்ராப்பரா எழுதப்படாத ஒரு படமா தான் இது இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்திலே சைஃப் அலி கான் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பில்டப்லாம் கொடுப்பாங்க. அது ஏன் எதனால அப்படிங்கிற ஒரு ரீசனே இதுல சுத்தமா இருக்காது. இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு திருட்டு சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்னாலும் ஏதாவது காட்டி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல காட்டியிருக்க மாட்டாங்க. சைஃப் அலி கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டுவர்ட்ஸ் பிளான் எல்லாம் ஓகே தான். அதாவது கடைசியில் அந்த டைமண்டை எப்படி அடிக்கிறாரு மற்றும் ஜெய்தீப்பை எப்படி மாட்ட வைக்கிறாரு, அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் யோசித்து எழுதியிருப்பாங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய ஹேஸ்ட் த்ரில்லர் மூவிஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் மூவி மாதிரி தான் இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல எமோஷன்ஸ் டிராமாலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா கனெக்டே ஆகல. இதுல பாத்தீங்கன்னா அப்பா பையன் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எல்லாம் அதுல கொண்டு வருவாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் காட்டுவாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அதே மாதிரி லவ் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவனோட ஒய்ஃபை கரெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதுல ஒரு லவ்வா காட்டியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி எமோஷன்ஸும் ஒர்க் அவுட்டே ஆகல. இந்த படத்துல நடிச்சிருக்கிற அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், அந்த போலீஸா வரக்கூடியவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டம்மியான போலீஸே போட்டிருப்பாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஆவரேஜா எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி இதுல பெருசாலாம் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.